வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இடம். 35 சென்ட் இடம், நல்ல தட வசதி இருக்கக்கூடிய அற்புதமான இடம். சுற்றிலுமே வீடுகள் இருக்குது. ஒரு 10-15 தென்னை மரங்கள் இதுக்குள்ளே இருக்குங்க. நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, செம்மண் பூமி, ரோடு மட்டத்துலேருந்து கொஞ்சம் உயர்வாகவே இருக்கும். இந்த இடம் வீடு கட்டுறக்கும், ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கும், சின்ன விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான ஒரு இடம். எல்லாத்தையும் விட நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காரமடை, மேட்டுப்பாளையம் டு காரமடையிலேருந்து ஜஸ்ட்டு 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. 5 நிமிஷம்னா யோசிச்சு பாருங்கள். இங்கேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் சென்ட்டு 5 லட்சம் 6 லட்சம்னு நிறைய பேர் விற்றுட்ருக்காங்க. அப்போ நிறைய பேர் தொலாவினீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் யாருமே இந்த விலையில் கொடுக்க முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட், பூமி பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி, சுற்றிலும் வீடு இருக்குது, நல்ல தட வசதிகள் இருக்குது. புரியுதுங்களா? ஆகவே இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு ஃபைனல் 2.5 லட்சம் கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரே ஆள் வாங்கி வச்சுக்கிறதாலும் வச்சுக்கோங்க, இல்லை 2 நபர்கள் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறதாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஒட்டுக்காக வாங்கி பிரிச்சுக்க வேண்டிதான். நம்ம சேனல் வரக்கூடிய விலை பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். காரமடை மெயின் ஜங்ஷன்லேருந்து 4 ரோடு போங்க. கரியாம்பாளையம் ரோடு போங்க, மேட்டுப்பாளையம் ரோடு போங்க, 2 ways கோயம்புத்தூர் ரோடு போங்க, வெள்ளிங்காடு ரோடு போங்க. எல்லா இடத்துல நீங்கள் போயினீங்கன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போனாலும் இந்த விலையில் கிடைக்குமாங்கிறது யோசிச்சு பாருங்கள். கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இல்லை. கரியாம்பாளையம் ரோட்டில் கடைசி வரைக்கும் போனீங்கன்னா இல்லை 5 ரூபா 6 ரூபா 8 ரூபா 10 ரூபா பல ரேட்டில் இருக்குது. மேட்டுப்பாளையம் ரோடும் அப்படி தான். வெள்ளிங்காடு ரோட்டில் போனீங்க அப்படின்னா இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டின்னு மாதிரி போட்டு சென்ட்டு 6 லட்சம் 7 லட்சம் விற்கிறாங்க. இப்போ நம்ம கொடுக்குற ரேட்டு சென்ட்டு 2.5 லட்சம் ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி விற்கக்கூடிய ரேட்டு நாம் எடுத்துருக்கோம். இதை பார்த்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் விலை கம்மியாக கொடுக்குறீங்க? ஒரு தொழிலில் 27 வருஷம் நம்ம இதில் இருக்கோம் அப்படின்னா எங்கே விலை கம்மியாக இருக்கும், எங்கே நம்மளுடைய கஸ்டமர் வாங்குவாங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எடுப்போம். எப்போவுமே அப்படி தான் எடுத்து பண்ணுறோம். இன்னி வரப்போ காலங்கள் அப்படி தான். எங்கே அதிக ரேட்டு விற்க முடியும், லாபம் கிடைக்கிற ஆப்ஷனுக்கே நாங்கள் போகிறது கிடையாது. கம்மியாக கிளைண்ட்டுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு போயிட்டுருக்கோம். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரோட பேர் ஆதரவு, அது இல்லாமல் நம்ம ரியல் எஸ்டேட்டில் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால தான் இந்த மாதிரி வேலையிலலாம் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஆகவே இதை பார்க்குற நண்பர்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. திரும்ப அந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு அமையாதுங்க. சரிங்களா? பணம் இருந்தால் வளம் நம்மளை சேரும். ஒரு சைடில் பணம் போடுறீங்க, அடுத்த சைடில் பணம் அதிகமான ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை தொடர்புக்கு வாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நியாயமான விலையில் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து சேர்ந்துட்டுருக்கு. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வெரிஃபை பண்ணுறோம். ஒவ்வொரு ஏரியாவில் எவ்வளோ கம்மியாக கிடைக்குமோ, எங்கே அர்ஜெண்ட்டாக விற்கிறாங்களோ அது மட்டும்தான் ஹைலைட் கொடுக்குறோம். இந்த பகுதியிலேயே அதிகமான விலைக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து போகிறதே கிடையாது. கம்மியாக எவ்வளோ இருக்குது, நம்ம மூலிமா ஒரு கிளைண்ட் வாங்கினா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோங்க. அதன் அடிப்படையில் நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், விலையும் கம்மி. யாராவது தேடிட்டு இருந்தீங்கன்னா உடனே நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம். அதேமாதிரி ஆனகட்டிக்குள்ளே ரீசெண்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க. இந்த நண்பர்கள் இந்த கேட்டகரி வேறு, அந்த கேட்டகரி வேறு. அது கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன், இது தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன். கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனில் யாராவது 25 சென்ட் அதாவது தேவைப்படுறவங்க, ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் ரிவர் இருக்குது. ரிவருக்கு பக்கத்தில் நம்ம ஒரு 2 ஏக்கரால் பிரித்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா 25 சென்ட் பிரிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஒரு சென்ட்டு வந்து பக்கத்தில் 3 லட்ச ரூபா அங்கே விற்கிறாங்க. நம்ம வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கு. அதை பற்றி ஏதாவது வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புக்கு வரலாம். செம ஃப்ளாட்டான லேண்ட். அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து செமமாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கிடையாது, ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்கக்கூடிய இடத்த 25 சென்ட் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போகும் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குதுங்க அங்கே. ஆகவே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 25 லட்சம் இருந்தது அப்படின்னா ஒரு 25 சென்ட் 1/4 ஏக்கர் வாங்கி வச்சுட்டு சிம்பிளாக ஒரு வீடு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே தாறுமாறு விலைகள் விற்றுட்ருக்காங்க சைட்டுகள். உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விலை ரொம்ப கம்மியான விலையை யோசித்து செய்கிறோம். காரமடை லேண்டு வேணாலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆனகட்டிக்கில் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க லேண்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் பாஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க பிரதர்ஸ். வாங்கணும்னு நினைக்கிற மட்டும் கூப்பிடுங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும், எப்படி இவர்கிட்ட பேசுகிறது யோசிச்சிங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு நேரில் வாங்க, உட்காருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள்.
ஐடியாஸை சொல்லுங்கள். உங்களுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆகவே வேணுங்கிறவங்க உடனே தொடர்புக்கு வரலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எல்லா ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கும், பார்த்துட்டே இருங்க. பணத்தை மாத்திரம் ரெடி பண்ணி வைங்க, மண்ணில் போடுங்க, மரம் மாதிரி வளர்ச்சியை கொடுக்கும் உங்களோட முதலீடு. மிஸ் பண்ணிடாதீங்க. பணம் என்பது அதுக்கு தான் ஒவ்வொரு நேரமும் நீங்களாம் உழைக்கிறீங்க. உங்கள் உழைப்புகள் மூலிமா தான் பணம் கிடைக்குது. அந்த பணத்தை ஒரு நிலையான ஒரு முதலீட்டில் போடுறீங்க. அந்த நிலையான முதலீடு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அத்தியாயத்தை கொடுக்கும். ஆகவே மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.